என்ன மலக்குகள் என்ன சொல்றாங்க, இப்படி நீங்க படைக்க போறேங்கிற இவங்க பூமியில ஃபசாது பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. ஏன் அவங்க சொல்றாங்க அப்படின்னா, ஏற்கனவே வரலாறு இப்படி இருக்க போகுதுங்கிறது அல்லாஹ் அவங்களுக்கு காமிச்சு கொடுக்குறான். அப்போ அந்த அறிவை வச்சுக்கிட்டு அவங்க சொல்றாங்க, அப்போ இப்படி ஃபசாது பண்றவங்களை ஏன் படைக்கணும் அப்படிங்கும்போது அல்லாஹ் சொல்றான், இல்லை இது ஃபசாது மற்றும் இல்லை, இதிலிருந்து வெளிவர டெக்னாலஜியும் இவனுக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன். அதுதான் விஷயம். அல்லாஹ் சொல்றான், இவனுக்கு இதிலிருந்து வெளிவர்ற அந்த கெப்பாசிட்டியும் இருக்கு, அந்த ஃபசாதை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற அந்த நுணுக்கமும் இவனுக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்றான். இன்னும் அவன் இறைவன் எல்லா பொருட்களின் பெயர்களையும் ஆதமுக்கு கற்றுக் கொடுத்தான். பின் அவற்றை வானவர்கள் முன் எடுத்துக்காட்டி, நீங்கள் உண்மையாளராக இருந்தால் இவற்றின் பெயர்களை எனக்கு விவரித்து கூறுங்கள் அப்படின்னு சொல்லி 2வது அத்தியாயத்தில் 31வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். ஸோ அப்போ இந்த அறிவு, பெயர்களை கற்றுக் கொடுத்த இந்த அறிவு இருக்குல்ல, இதுதான் மரம், இதிலிருந்து இப்படி தான் விவசாயம் பண்ணணும், இதுதான் தண்ணி, இது ஆற்று தண்ணி, இதை நீ குடிக்கணும், இது கடல் தண்ணி, நீ இதை பயன்படுத்தக்கூடாது. அப்போ இந்த அறிவு உலக கல்வின்னு சொல்லி நாம் ஒதுக்கி வச்சுருக்கோம். இந்த அறிவுடைய வாத்தியார் யார்? ஆதமுக்கு பேர் கற்றுக் கொடுத்தது யார்? அல்லாஹ் நேரடியாக டியூஷன் வச்சுருக்கிறான். எந்த கல்வி நீங்கள் உலக கல்வின்னு சொல்லி தூக்கி வச்சுருக்கீங்களோ, நடுவில் மலக்கு கூட இல்லாமல் டைரெக்டாக சொல்லியிருக்கான். 1 to 1 கற்றுக் கொடுத்துருக்குறான். தெரியுதா? அப்போ எவ்வளோ முக்கியத்துவமான கல்வி இது. அப்போ பூமியில் நிர்வாகம் பண்ணுற அந்த டெக்னாலஜியை அல்லாவே நேரடியாக நமக்கு புரிய வைக்கிறான். ஏன்னா, நீ ஏன் சார்பாக நீ கிரவுண்டில் இறங்க போகிற, நீ என்னுடைய டீம்மேட்டு, என்னுடைய பிரதிநிதி, கலீஃபாவுக்கு பிரதிநிதிங்கிறது தான் கரெக்டான அர்த்தம். பல அர்த்தம் இருக்கு, அந்த எந்த அர்த்தத்தையும் நாம் மறுக்கலை, எல்லா அர்த்தமும் உள்ளடக்கியது தான். ஆனால் பிரதிநிதிங்கிறது யாருடைய பிரதிநிதி? ஒரு மனிதனுக்கு இன்னும் அடுத்து ஒரு கலீஃபா அடுத்த கலீஃபாவுக்கு பிரதிநிதிங்கிறதும் உண்டு. ஆனா எல்லா கலீஃபாவும் யாருடைய பிரதிநிதி? அல்லாஹ்வுடைய பிரதிநிதியா இருக்கணுங்கிறது தான் விஷயம். அப்ப இங்க அல்லாஹ்வுடைய பிரதிநிதிங்கும் போது அந்த பிரதிநிதியத்துல அல்லாஹ் டைரக்டா கிளாஸ் எடுத்து புரிய வச்சுட்டான். இந்த அறிவு எப்படி வரும், வெளிப்படும் பார்த்தீங்கன்னா, ஆதம் நபியுடைய அந்த ஜீன்ல அது இதாயிரும், டம்ப் ஆகி அதை அப்படியே அவங்கள தூங்க வச்சு இங்க பூமிக்கு அனுப்பும் போது அதெல்லாமே மறந்துடுவார். பூமிக்கு எல்லா பெயர்களும் இங்க வந்தவொன்னே அவருக்கு தெரியாது. வாரிசு முறையில் அந்த ஜீன் டிரான்ஸ்ஃபர் ஆகி வரும்போது, மனிதர்கள் வளர போது திடீர்னு அந்த அறிவு வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். நியூட்டனுக்கு ஆப்பிள் கீழே விழுந்த உடனே ஸ்ட்ரைக் ஆச்சு இல்லை, அப்போ அதுக்கு முன்னாடி யாருமே ஆப்பிள் கீழே விழுந்தது பார்க்கவே இல்லையா? இதுவும் வஹி மாதிரி தான் கிட்டத்தட்ட அந்த உள்ளுணர்வு ஏற்படுத்துறது. ஏன்னா நியூட்டன் அந்த சம்பந்தப்பட்ட துறையில முயற்சி செஞ்சுட்டே இருக்க போய் நியூட்டனுக்கு அது ஸ்பார்க் ஆச்சு. அதெல்லாம் சொல்றான்ல, நீங்க எதைக்கு முயற்சி செய்றீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும்ட்டு. இன்னைக்கு ஒரு முஸ்லீம் அல்லாத